ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிஃப்ரெண்ட்டான ஒன் பாட் ரைஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன் பாட் வத்த குழம்பு சாதம் தாங்க பண்ண போகிறோம். நல்லா இந்த மழைக்கு குளிருக்கு நல்லா சுட சுட இந்த வத்த குழம்பு சாதத்தை வச்சு அது கூட அப்பளம் வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலுங்க. இந்த வத்த குழம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதே யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானது அதில் கொஞ்சமாக கடுகு போட்டலாம். எண்ணெய் நல்லா சூடானது 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் பட்டாணி பருப்பு போட்டுடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிதமான தீயில வந்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கப் வத்தல் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். உங்ககிட்ட ஒரு வேளை சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து பழுத்த தக்காளியாக போடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இதை நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம். அடுத்ததாக வந்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அப்படின்றனால 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இருக்க மல்லித்தூளோட காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதை வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக 2 வரமிளகாய் வந்து முழுசாக அப்படியே போட்டுக்கிறேன். எனக்கு காரம் அதிகம் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுனால. அதனால தான் நான் எண்ணெயிலையும் போடல, ஏன்னா எனக்கு காரம் கம்மியாக இருக்கணும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டுற வேண்டியதான். நான் இது வந்து நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நான் சேர்த்துருக்க இல்லையா ஒரு டம்ளர் தண்ணி, அதோட சேர்த்து தான். நான் சொல்கிற அளவில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வரையாக தான் வரும். உங்களுக்கு வந்து குழஞ்சி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு கம்ப்ளீட்டாக இது வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம வத்த குழம்பு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வத்த குழம்பு சாதமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதோட டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம புளியோதரை குக்கரில் வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. நிஜமாவே குளிருக்கு சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு வந்து பெருசாக எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லைங்க. 2 அப்பளம் இருந்தால் போதும். இதை மட்டும் செஞ்சு அப்பளம் வச்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிளேட் காலி ஆயிடும். என்னைக்காவது சமைக்கிறதுக்கு சலுப்பாக இருந்ததுன்னா இதை செஞ்சு பாருங்கள். வேலையை சீக்கிரமாக முடிஞ்சிடும். வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை சமைக்க கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.